கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்புவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10-11 வசனங்கள். லூக்கா 2:10-11. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பிள்ளையை துணியிலே சுற்றி முன்னணியிலே இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உங்களுக்கு உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். விசேஷமான ஒரு நாள். இந்த உலகத்திலே எத்தனையோ கோடீஸ்வரர்கள், கல்விமான்கள், நல்லவர்கள் எல்லாரும் தோன்றினார்கள், மறைந்தார்கள். ஆனால் யாரும் சரித்திரத்தை இரண்டாக பிரிக்கவே பிரிக்கவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சரித்திரத்தை இரண்டாக பிரித்தார். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, வசனம் சொல்லுது எல்லா ஜனத்திற்கும். யாருக்கா? எல்லா ஜனத்திற்கும். நிறைய பேர் நினைக்கிறாங்க கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் கிடையாது. ஆண்டவருக்கு இன்னொரு பேரு உலக இரட்சகர், உலக மக்களுடைய இரட்சகர். எல்லாருக்காகவும் அவர் வந்தார். அப்போ கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷத்தை. அப்படியா இருக்குது? என்ன இருக்குது வசனத்துல? எல்லா ஜனத்துக்கும் வெறும் சந்தோஷம் இல்லைங்க, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை. அப்ப தேவதூதன் மேய்ப்பர்கள்ட்ட சொல்லும் போது என்னதான் சொல்றாரு? எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தியை தான் என்ன செய்யறேன், உங்களுக்கு தர்றேன். இது முதல்ல நற்செய்தி. ஆகையினாலே சந்தோஷம் உண்டாகும். சந்தோஷத்துல இது எப்படிப்பட்ட சந்தோஷமா? மிகுந்த சந்தோஷம். அப்ப இந்த மிகுந்த சந்தோஷத்தை நாம் என்ன செய்யணும்? அதை நாமளும் சந்தோஷமா கொண்டாடணும். அது எப்படி மிகுந்த சந்தோஷம்? ஆதாமுடைய பாவம் தண்டிக்கப்படவில்லை. இதுல போடு எல்லாத்தையும். ஆதாமுடைய பாவம் தண்டிக்கப்படவில்லை. ஆகவே பழைய ஏற்பாட்டுல நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் மக்கள் மீது, ஜனங்கள் மீது 100% பிரியமாக இருக்க முடியல. நீங்க நிறைய இடங்கள்ல அது வெளிப்படும். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் 100% அவரால் இருக்க முடிஞ்சுச்சா அப்படின்னா இல்லை. ஏன் இருக்க முடியலன்னா, அது அவரு மிஸ்டேக் இல்லை. யாரு மிஸ்டேக்கு? மக்களுடைய பாவங்கள் கழுவப்படவில்லை, மாறாக மூடப்பட்டிருந்தது. பாவம் அடியில் இருக்குது, டெம்பரவரியா க்ளோஸ் பண்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த உதாரணம் சொன்னா எல்லாருக்குமே புரிஞ்சிடும் நான் நினைக்கிறேன். பாவங்கள் மூடப்படுது, கழுவப்படலை அப்படின்னா, இப்போ உதாரணத்திற்கு முகம் கொஞ்சம் பொலிவில்லாம இருக்குதுன்னு வைங்களேன். என்ன செய்யறோம்? வேகமா போய் நல்லா கழுவி, அதுக்கப்புறம் இப்போ என்னென்னமோ வந்துருச்சு, நமக்கு பேரும் தெரிய மாட்டேங்குது, ஃபவுண்டேஷன்றாங்க, அப்புறம் வேற என்னென்னமோ க்ரீம்லாம் இருக்குது, அதை போடுறேன்றாங்க. இது எல்லாத்தையும் போட்டு என்ன செஞ்சிடறாங்க? அந்த டல்லா இருக்கிற முகத்தை பிரைட்டா மாத்திடுறாங்க. எப்படி? டல்லா இருக்கிற முகத்தை பிரைட்டா மாத்திடுறாங்க. இப்போ உண்மையிலே அவங்க பிரைட்டா இருக்கிறாங்களா அப்படின்னா இல்ல. உண்மையிலே அவங்க எப்படி இருக்கிறாங்க? பிரைட்டா இருக்கிற மாதிரி மேல என்ன செஞ்சிருக்காங்க? சில விஷயத்த செஞ்சிருக்கிறாங்க. அதனால பார்த்தா அப்படி தெரியுது. அதே போலதான் பாவங்கள் மூடப்பட்டுருச்சு. பாவங்கள் உள்ள அடியில இருக்குது, ஆனா மேல மூடி இருக்குது. மேல இருந்து பார்த்தா தெரியாது, அது டெம்பரவரி. ஆனால் ஆகையினாலதான் பிதாவாகிய தேவனால் மக்கள் மீது 100% பிரியமாக இருக்க முடியவில்லை. பாவம் பிதாவுக்கும் ஜனங்களுக்கும் இடையேயான இந்த காரியத்தை தடுக்கிறது. மனுக்குலம் தவித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் எப்பொழுது
பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மனுஷகுமாரனாக அந்த பூமிக்கு அனுப்பினாரோ, அவர் எப்பொழுது மனுஷகுமாரனாக தோன்றி பூமியில் உள்ள ஒட்டுமொத்த மனிதருடைய பாவங்களை சாபங்களை சுமந்து தீர்த்தாரோ, அப்பொழுது அவரை நம்புகிற மனிதனுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு மன்னிக்கப்பட்டது. அதுதான் உங்களுக்கு எனக்கு நடந்தது. அதனாலதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், பழைய உடன்படிக்கையில வாழ்றதை விட புதிய உடன்படிக்கையில வாழ்றது ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப சுகமான ஒரு காரியம். பழைய உடன்படிக்கையில தாவீது கஷ்டப்பட்டார்ன்றதுக்காக நானும் நீங்கள் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. பழைய உடன்படிக்கையில ஆபிரகாம் கஷ்டப்பட்டார்ன்றதுக்காக நீங்களும் நானும் கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. உடன்படிக்கை புரிஞ்சாதான் இது புரியும். எல்லாமே பைபிள்ல தானே இருக்கு. போஜன பிரியனே தொண்டையிலே கத்திய வைன்னு ஒரு வசனம் இருக்குது பைபிள்ல. எப்படி வசதி? போஜன பிரியர்கள் பூரா என்ன செய்யணுமா? கழுத்துல கத்தி வச்சுக்கிறணுமா, சாப்பிடக்கூடாதுங்கிறாரு. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்னு சொல்றாரு. என்ன செய்யாத, சாப்பாடு பக்கம் போகாதங்கிறாரு. ஒரு வசனம் அப்படியே இருக்குது. யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான்னு இருக்குது வசனம். எப்படி? அதுவும் பைபிள் வசனம் தாயா. புரியுதா உங்களுக்கு? எந்த வசனத்தை எடுக்கணும், எதை விடணும்னு தெரியணும். அல்லேலூயா. ஒரு தட்டுல நல்ல ஆப்பிள் கெட்ட ஆப்பிள் இருக்குன்னா எதை எடுக்கணும்? சாப்பிட்ற ஐட்டத்துல மட்டும் கரெக்டா நல்ல ஆப்பிள் எடுக்க தெரியுதுல்ல, அதேதான் வசனத்திலையும். அல்லேலூயா. அப்ப வசனத்திலையும் நாம என்ன செய்யணும்? நல்ல காரியங்களை எடுக்க தெரியணும். அத வாக்கு தத்தமா என்ன செய்யணும்? நாம் சொல்ல தெரியணும். அல்லேலூயா. 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம். 1 யோவான் 4:8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் எப்படி இருக்காரா? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறிய மாட்டான். இப்பொழுது தேவன் மனிதன் மீது 100% பிரியமாக இருக்க முடிகிறது. காரணம், விசுவாசிக்கிற மனிதன், ஆண்டவரை விசுவாசிக்கிற மனிதன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நீதிமானாக்கப்படுகிறான். பாவங்களற கழுவப்படுறான். பாவத்தை, சாபத்தை, வியாதியை, தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டவராய் கல்வாரி சிலுவையிலே தம்முடைய திரு ரத்தத்தை சிந்தி மனிதனை அவர் மீட்டு கொண்டார். ஏன்னா முழுவதுமாக கழுவப்படுறதுக்கும் மூடப்படுறதுக்கும் உண்டான வித்தியாசம் நமக்கு தெரியும். முழுவதுமாக கழுவப்பட்டுச்சு அப்படின்னா அங்க கரையே இல்லைன்னு அர்த்தம். மூடப்படுது அப்படின்னா அதை மறைக்கிறோம்னு அர்த்தம். அது வெளியே தெரியாம மறைச்சு என்ன செய்யறோம்? அப்ப பாவியாக இருந்த நம்மை நீதிமான்களாய் ஆண்டவர் மாற்றிவிட்டார். நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காக கொடுத்து நம்மை பிதாவுக்கு பிள்ளைகளாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாற்றி இருக்கிறார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் இப்பொழுது நேசித்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 7 டிகிரி இருந்தாலும் தேவனை பற்றின அறிவு இல்லைன்னா அவன் முட்டாள்தான் தேவனுடைய பார்வையில. குருடனுக்கு குருடன் வழிகாட்டுகிற விதமாய்தான் அவர்களுடைய வழிகாட்டுதல் இருக்கும். உலகத்திலும் சரி வெளியிலேயும் சரி இயேசு கிறிஸ்து நமக்கு வழிகாட்டும் போது நம்முடைய பாதை ஒத்தேடி பாதையாக அல்ல, ராஜ பாதையாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தான் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறார். நம்மையும் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்க சொல்லி இருக்கிறார். நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த நமக்கு நம்மை மீட்டு பரலோகத்தை நோக்கி செல்வதற்கு தம்முடைய திரு ரத்தத்தை ஆண்டவர் சிந்தி இருக்கிறார். அல்லேலூயா. தேவதூதன் இந்த நற்செய்திய சொன்ன உடனே யார் வந்ததான்? பரம சேனையின் திரள். அப்ப திரளான பரலோகத்தினுடைய சேனைகள் வந்துட்டாங்க. அப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, வானம் ஃபுல்லாவே தேவ தூதர்களுடைய கூட்டம் நிக்கிது. நிறைய தூதர்கள் வந்து என்ன சொன்னாங்க? திரும்ப வாசிப்போம். லூக்கா 2வது அதிகாரம் 13-14 வசனங்கள். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், உன்னதத்திலே இருக்கக்கூடிய தேவனுக்கு என்ன உண்டாகட்டும்? மகிமையும், பூமியிலே
சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. 2000 ஆண்டுகளுக்கு முன்னமே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற பெயரிலே சாத்தானுடைய தலையை உடைக்கும்படி இந்த பூமிக்கு அவர் வந்தார். இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறக்கவில்லை, அவர் பூமிக்கு வந்தார். அதுதான் சரியான வார்த்தை. அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஹாப்பி பர்த்டே ஜீசஸ்ன்னு யாரும் சொல்லக்கூடாது. அது சொல்ல மாட்டாங்க, விவரம் தெரிஞ்சவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. சிலர் ஃபேஸ்புக்கில் எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் கமெண்ட் போடுவான், கிறிஸ்துமஸுக்கு ஹாப்பி பர்த்டே ஜீசஸ். அது முட்டாள் செய்யற வேலை. மேரி கிறிஸ்துமஸ்ன்றதான் கரெக்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் பூமியிலே பிறக்கல, அவர் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்த நாள் தான் இந்த கிறிஸ்துமஸ் நாள். யோவான் 3வது அதிகாரம் 16, 17, 18 வசனங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். அடுத்த வசனம், அப்ப உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அனுப்பவில்லை, அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டான். விசுவாசிக்காமல் இருக்கிறவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசமாய் இல்லாதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு ஏற்கனவே உட்பட்டாயிற்று. அப்ப நரகம் மனுஷனுக்காக உண்டாக்கப்படல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கலைன்னா நம்மால் தாராளமாக நரகத்துக்கு போக முடியும். இப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். இந்த ரட்சிப்பு முடிவிலே நம்ம எங்க கொண்டு போகுது? பரலோகத்திற்கு கொண்டு செல்கிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப ஆண்டவர் தண்டனை தீர்ப்பு கொடுப்பதற்காக பூமிக்கு வரலையா? வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. எதுக்கு வந்தாரா? அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக. உலகம்னா வெறும் உலகத்தையா, உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களையா? உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை ரட்சிப்பதற்காக தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? பூமிக்கு அவர் வந்தார். அப்ப வசனம் தெளிவா சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட மாட்டான். அவனுக்கு தண்டனை தீர்ப்பு கிடையாது. அவரை விசுவாசியாமல் இருக்கிறவன் எங்க போவான்? ஆகையினாலே இப்ப பொதுவா வாலிப பிள்ளைகள் இருக்கிற வீட்டுல, ரசிக்கப்படாத பிள்ளைகள் இருக்கிற வீட்டுல அம்மாமார்களோ அல்லது ரசிக்கப்பட்ட தாய் தகப்பன் என்ன சொல்லுவாங்க? நீ இப்படி நீ ரசிக்கப்படலைன்னா எங்கதான் போவ? நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலைன்னா, நீ கோயிலுக்கு போகலன்னா நீ எங்கதான் போவ? நீ நரகத்துக்கு தான் போவன்னு சொல்றாங்க இல்லையா? அது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அவன் ஆண்டவரை விசுவாசிக்கவில்லை. அவள் ஆண்டவர் என்ன செய்யல? இயேசுதான் என்னுடைய இரட்சகர், இயேசுதான் என்னுடைய ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல. ஏற்றுக்கொள்ளாம என்ன செய்தது? அது எதையுமே ஏற்றுக்கொள்ளல. அது என்ன நினைக்குது? கடவுளே இல்லைன்னு நினைக்குது, அல்லது வேற எதையோ கடவுள் நினைக்குது. அப்படி நினைக்கிறதுனால, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதனால கடைசியில் அதனுடைய முடிவு அப்படியே இருந்து மறிச்சிட்டா அதனுடைய முடிவு என்ன? அது நரகம்தான். இந்த தீர்ப்பு ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. புதுசு ஆண்டவர் இனிமே நியாய தீர்ப்பு கொடுக்க போறது இல்ல. இந்த நியாய தீர்ப்பை ஏற்கனவே அவர் என்ன செஞ்சார்? இந்த கோர்ட் ஆர்டர் போட்டாச்சு ஏற்கனவே. அப்ப யாரு விசுவாசிக்கலையோ அவன் நரகத்துக்கு, யாரு விசுவாசிக்கிறானோ கடைசி வரைக்கும் அவன் எங்க போறான்? பரலோகத்துக்கு போகிறான். ஆண்டவர் ஊழிய செய்த நாட்கள்ல 3 வாலிப பிள்ளைகளை என்ன செய்தார்? உயிரோடு எழுப்பினார். மறைச்சு போயிட்டாங்க, ஆனா 3 பேர்த்த எழுப்பினார். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அது எதை உணர்த்துகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் வாலிப பிள்ளைகளுடைய மரணத்தை விரும்புகிற தேவன் அல்ல. அல்ப ஆயுசில பிள்ளைகள் இறந்து போவது என்பது தேவனுடைய சித்தம் கிடையாது. நீங்களே ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் அப்படி எடுத்துக்கொள்ள மாட்டார். ஞாபகம் வச்சுக்க. ஆண்டவர் தீர்க்காயுசு கொடுக்கிற தேவன்.
தீர்க்காயுசு கொடுக்கணும்ன்றதுனாலதான் அவர் அல்ப ஆயுசுல போனார். 33 வயசுல அவர் போனதுக்கு காரணம் என்ன? நீங்களும் நானும் தேவன் நியமித்த தீர்க்காயுசுல வாழணும்ன்றதுக்காக தான். அவர் யாரையும், எந்த வாலிப பிள்ளைகளையும் அவர் வாலிப வயசுல எடுத்துக்கொள்ளுகிற தேவன் அல்ல. அவர் அதை விரும்புகிற தேவன் அல்ல. நாம் நீடிய ஆயுசோடு வாழணும், தீர்க்காயுசோடு வாழணும் என்பதற்காக அவர் வாலிப வயதிலே கல்வாரி சிலுவையிலே மரித்தார். நாம் நீதிமான்களாய் மாற வேண்டும் என்பதற்காக அவர் பாவம் ஆக்கப்பட்டார். நாம் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் சாபத்தை ஏற்றுக்கொண்டார். நாம் தெய்வீக சுகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்தார். அவரை இப்படி செய்ய வைத்தது பிதாவினுடைய சித்தம். அது மட்டுமல்ல, தேவன் நம் மீது வைத்த பேரன்பு. அந்த அன்புக்காக தான் அவர் செய்தார். ஒரு மனுஷன் இருந்தார் பாருங்க, ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை செய்து கொண்டிருந்தார். அவருடைய மனசுல அவர் யாரையுமே கடவுளாக ஏற்றுக்கொள்ளல. அப்படி ஒரு கோட்பாட்டை கொண்டவர், கடவுள் இல்லைன்னு சொல்றவர். ஆனால் அவருடைய மனைவி ரட்சிக்கப்பட்டவங்க, அவங்க சபைக்கு போறவங்க. அவங்க மனைவி என்ன செஞ்சிருந்தாங்கன்னா, இவரு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர்றதுக்காக ஒரு ஆட்டோ ஒன்று பேசியிருப்பாங்க. ஒரு ஆட்டோ பேசியிருப்பாங்க. மாதம் முழுக்க அந்த ஆட்டோல தான் அவர் வரணும். ஏன் அப்படின்னா, வேலை முடிஞ்சோன்னா அவர் நேராக வீட்டுக்கு வர மாட்டாரு. அவருக்குன்னு ஒரு கடை இருக்குது. அந்த கடையில போய் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அவர் என்ன செய்யறாரா, எங்கிட்டாவது போய் விழுந்து கிடப்பார். அப்ப அவரை தேடி கண்டுபிடிச்சு அவர் ஆட்டோல ஏத்தி வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது அந்த ஆட்டோக்காரருடைய வேலை. இதுக்காக மாசம் அவருக்கு என்ன செஞ்சிருந்தாங்க, அந்த மனைவி பேசியிருந்தாங்க. அதுலயும் சம்பள நாள் வந்துருச்சுன்னா அவர் ரொம்ப அதிகமாவே குடிப்பாரா, எங்க இருக்காருன்னே தெரியாதான், தேடி தேடி கண்டுபிடிச்சுதான் கூட்டிட்டு வரணும். அப்ப ஒரு நாள் என்ன பண்றாங்க, இதை போன்ற ஒரு கிறிஸ்துமஸ் நாள்ல, பொதுவா கிறிஸ்துமஸ் நாள்னாலே கொண்டாட்டம். ஆவிக்குரியவர்களுக்கு அந்த கொண்டாட்டம் சபையிலிருந்து ஆரம்பிக்கும், ஆலயத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆலயத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு அவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, வீட்டுக்கு போய் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. கரெக்டா? இந்நேரம் எத்தனை ஆடு செத்துச்சோ, எத்தனை கோழி செத்துச்சோ தெரியாது. அப்ப வீட்டுக்கு போய் என்ன செய்வோம், எல்லாம் பிரியாணி செய்யறவங்க பிரியாணி, கறி செய்யறவங்க கறி, எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு இந்த கிறிஸ்துமஸ் என்ன செய்யறோம், ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறோம். இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் எப்படி, காலையில எப்போ கடை திறப்பான் அப்படின்னு எங்க நிற்கும், போய் அந்த கடை முன்னாடி நிற்கும். இல்லைன்னா கடை திறக்கும் போது திறந்துக்க, பிளாக்ல விற்கிறியான்னு என்ன செய்யும், சந்துக்குள்ள அங்க எங்கேயும் தேடிட்டு தெரியும். இவர் அந்த குரூப்பை சேர்ந்தவர். அப்ப இவர் அவங்க மனைவி என்ன செய்யறாங்க, கூட்டிட்டு சர்ச்சுக்கு போயிட்டாங்க. இவருக்கு சர்ச்சில் உட்காரவே பிடிக்கல. ஏன்னா இது சர்ச்சில் உட்கார்ற நேரம் கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும், அது வேற இடத்துல உட்கார்ற நேரம். அது டென்ஷனா உட்கார்ந்துருந்தார். அப்போ பிரசங்கியார் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அது பாருங்க, ஆண்டவர் பாருங்க, யாரையும் எப்படினாலும் தொட முடியும். பிரசங்கியார் பேசின சுவிசேஷம் அவரை தொட்டது, அவருடைய உள்ளத்தை அதை அசைத்தது. பிரசங்கியார் கடைசியில் அறிவிப்பு கொடுக்கிறாரு, இதுவரை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா கையை தூக்குங்க, முன்னாடி வாங்க, உங்களுக்கான ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள விரும்பினால் முன்னாடி வாங்கன்னு சொன்ன உடனே அவர் நேராக கிளம்பி முன்னாடி போயிட்டார். அவருக்கு ஒரே அழுக, கண்ணில எல்லாம் தண்ணி, அதோட நேரம் முன்னாடி போயிட்டார். போனதுக்கு அப்புறம் பிரசங்கியார் எல்லாருக்கும் ஜெபம் பண்ற மாதிரி அவருக்கு ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிட்டார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே அவரால் என்ன செய்ய முடியல, இப்போ இந்த மாதிரி கடைக்கு போக முடியல. அவர் நேரா வீட்டுக்கு போயிட்டாரு. ஆண்டவரை குறித்து நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கிறார். இப்ப அவருக்கு அவருடைய வாழ்க்கை, முதல்ல அவருடைய உள்ளம் மாறுகிறது, அவருடைய வாழ்க்கை மாறுகிறது, பொடியிலிருந்து விடுதலை உண்டாகிறது. ஆண்டவரை குறித்து அதிகமாக தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். கடைசியில் பிரசங்கியார மாறிட்டார்.
பிரசங்கியார மாதிரி அவர் ஒரு சபையை ஸ்தாபித்து, தேவனுடைய சித்தத்தின்படி ஸ்தாபித்து, அநேகரை நரகத்துக்கு சென்று கொண்டிருந்த அநேகரை இவர் என்ன செய்கிறார்? இப்போ இவர் பிரசங்கம் பண்ணி மாற்றுகிறார். அப்ப எப்படி இருந்த ஒரு மனிதனை தேவன் எந்த அளவுக்கு மாற்றுகிறார் என்பதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் எப்பவுமே நம்மளால செய்ய முடியாம இருக்கலாம். குமாரன் இல்லாதவர் ஜீவன் இல்லாதவன், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அவர் அன்பாகவே இருக்கிறார். பாவத்தினுடைய சம்பளம் மரணம், அதற்கு பின்பாக நரகம். இதை மறந்துடக்கூடாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களையும், அது ரொம்ப முக்கியமான வார்த்தை, அதை நீக்கி நம்ம என்ன செய்கிறதா? சுத்திகரிக்கிறது. அது நம்ம சுத்திகரிச்சிருச்சு அப்படின்னா நாம் தேவனுடைய பார்வையிலே நீதிமான்களாய் காணப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் என்ன செய்யப்பட்டார்? அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் ஆண்டவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் அந்த தண்டனை தீர்ப்பு அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நீங்களும் நானும் குணமானோம். அல்லேலூயா. அதுதான் சத்தியம். என் வியாதி குணமாகணும்னா அதுக்கு அவரு சப்போர்ட் வேணும். அவருடைய தழும்புகள் இருக்கணும். அவரு தழும்புகள் இருக்கணும்னா அவர் முதல்ல காயப்படும். அவர் காயப்பட்டா மட்டும்தான் அது தழும்பா மாறும். அதற்காக தான் அவர் வந்தார். அல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக, நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் சாபமானார். நமக்கு தெய்வீக சுகத்தை கட்டவிழ்க்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நோய்கள் எல்லாவற்றையும் சுமந்தார். அப்படின்னா நோய்கள் எல்லாவற்றையும் சுமந்தார் அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க. நமக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும் கொரோனான்னு ஒரு நோய். ஆண்டவருக்கு அப்பவே தெரியும். இன்னும் 4 வருஷம் கழிச்சு என்ன நோய், புதுசா என்ன நோய் இந்த உலகத்துல வரப்போகுது நமக்கு தெரியாது. ஆனா அந்த நோயினுடைய பெயர் ஆண்டவருக்கு தெரியும். இந்த எல்லா நோய்களையும் அவர் என்ன செய்தாரா? கல்வாரி சிலுவையில அவர் சுமந்தார். அல்லேலூயா. இப்போ உள்ள பாவம் மன்னிக்கப்படுகிறது, வாழ்க்கை மாறுகிறது. வாழ்க்கை மாறிடுச்சுனாலே தொழில முன்னேற்றம், ஊழியத்துல முன்னேற்றம், படிப்புல முன்னேற்றம், வேலை செய்கிற இடத்துல முன்னேற்றம், குடும்பத்துல சமாதானம், சபையில மகிமை. நாம சபையில இருக்கிறதுனால சபைக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை, பொருளாதாரத்துல முன்னேற்றம். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிக்கும். அது ஆட்டோமேட்டிக் கிடையாது. ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற கிருபையினால அது எல்லாம் நடக்கும். தேவன் நமக்கு வைத்திருக்கிற நல்ல காரியங்களை எந்த கண்ணும் காணல, எந்த காதும் கேட்கல, எல்லாம் அவருடைய அநாதி தீர்மானம். அல்லேலூயா. அவர் இப்படி பூமிக்கு அனுப்பணும், அவரை சிலுவையில பலி கொடுக்கணும், அவருக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணது யாரு? பிதாவாகி தேவன். அல்லேலூயா. வாசிக்கலாம். யோவான் 8வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டாள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? மறுநாள் காலையிலே ஆண்டவர் திரும்பி எங்க வந்தாரா? தேவாலயத்திற்கு வந்தார். வந்துட்டு என்னப்பா, வந்த உடனே ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்துல வந்தார்கள். ரைட்டுங்களா? இப்ப அவர் தேவாலயத்துக்கு வந்திருக்கிறாருன்னு கேள்விப்பட்ட உடனே ஜனங்கள் என்ன செய்யறாங்க? தேவாலயத்துக்கு வந்துடுறாங்க. அவர் என்ன பண்ணாருங்க? அதை வாசிங்க, அந்த பகுதியை மட்டும். உபதேசம் பண்ணினார். அதை முழுசா வாசிங்க. ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். என்ன பண்ணாரா? அவர் என்ன பண்ணாரு? முதல்ல என்ன செஞ்சாரு? உட்கார்ந்தாரு. அடுத்து என்ன செஞ்சாரு? என்ன சிலர் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா,
பிரசங்கம் பண்ண நின்றுகிட்டு தான் பண்ணணும், உட்காந்து பண்ணக்கூடாது. அது மரியாதை கிடையாது. அதாவது எது முக்கியமோ அதை விட்டுறது, அதை சுத்தி எதெல்லாம் இருக்குதோ அதை புறம் பிடிச்சுக்கிறது. ஆண்டவர் எப்படி இருந்தாராம்? உட்காந்து அவங்களுக்கு என்ன செஞ்சாராம்? அப்ப அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? நின்றுட்டு இருந்திருப்பாங்களா, உட்காந்து இருப்பாங்களா? அவங்களும் உட்காந்து இருந்திருப்பாங்க. அப்பதான் ரிலாக்ஸா உட்காந்து ஆண்டவர் என்ன சொல்றான்றது என்ன செய்ய முடியும்? கவனிக்க முடியும். ஆண்டவர் தேவாலயத்துல உட்கார்ந்து அவங்களுக்கு என்ன செஞ்சாரு? இது அடுத்த முக்கியமான வார்த்தை, உபதேசம் பண்ணினார். இப்ப எல்லாரையும் கூட்டி வச்சு ஆண்டவர் ஜெபம் பண்ணலாங்க. புரியுதா உங்களுக்கு? நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை, ஜெபம் பண்றது தப்பு இல்ல, அது தவறுன்னு சொல்லல, அது சரி. ஆனால் கூட்டமாக மக்களை கூட்டி வைத்து ஆண்டவர் என்னதான் செஞ்சுக்கிட்டு இருந்தார்? நீங்க வேதாகம் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் நீங்க ஃபுல்லா படிச்சு பாருங்க. ஆண்டவர் ஊழியம் செய்த நாட்களிலே ஜனங்கள் இருக்கும் போது அவர் உபதேசம்தான் பண்ணி கொண்டிருந்தார், தேவனுடைய வார்த்தையை தான் கொடுத்தார். அவர் ஒரு நாளும் வாங்க எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லல. எப்பதான் சொன்னாரு? யாருக்கிட்ட தான் சொன்னாரு? மிஞ்சி போன சீசர்கள்லையும் 3 பேர்கிட்ட தான் சொன்னார், பேதுரு, யோவான், யாக்கோபு. பெரும்பாலும் ஆண்டவர் எப்பதான் ஜெபம் பண்ணாரு? தனியாக இருக்கும் போதுதான் ஆண்டவர் என்ன செய்தார்? பகலெல்லாம் ஊழியம், ராத்திரி எல்லாம் ஜெபம். அதனாலதான் டிராவல் பண்ணும்போது தூங்குறாரு, கப்பல்ல பிரயாணப்படும் போது என்ன செய்யறாரு? தூங்குறாரு. ஏன்னா தூங்குறதுக்கு அவருக்கு நேரம் இல்ல. நைட்டு ஃபுல்லா தனியா இருக்கும்போது ஜெபம் பண்றாரு, பிதாவை நோக்கி பிதா கிட்ட பேசுறாரு. காலையில ஃபுல்லா என்ன செய்யறாரு? மக்கள் இருக்கும்போது சீசர்கள் இருக்கும்போது அவங்களுக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான், தன்னுடைய ஊழியத்தின் கடைசி பகுதிகளை மட்டும்தான் ஆண்டவர் 3 முக்கிய சீசர்களை கூப்பிட்டு, நீங்க எல்லாரும் 1 மணி நேரமாவது என்ன செய்யக்கூடாதா என் கூட? ஆண்டவருக்கு அவங்க எல்லாம் தூங்குற நேரம்னு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? அப்ப புது வருட ஆராதனை நைட்டு 10 மணிக்கு வைக்கிறோம் அப்படின்னா அது தூங்குற நேரம்னு தெரியுமா தெரியாதா? தெரியும் தானே? ஆண்டவரே அங்க கேட்டாரு, நீங்க எல்லாம் என் கூட 1 மணி நேரமாவது விழித்திருக்கு, 1 மணி நேரம் விழித்திருங்கள், நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம்ன்றதுக்காக விழிக்க சொன்னாரு. என் கூட 1 மணி நேரம் என்ன செய்யுங்க? ஜெபிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, நீங்க எல்லாரும் வாங்கன்ற. 3 பேரையும், பேதுரு, யோவான், யாக்கோபு, 3 முக்கிய சீசர்களை கூப்பிடுறாரு. அவங்க எல்லாம் அப்படியே தூக்க சுக்குல இருக்கு. ஆண்டவர் அது தூக்க நேரம்னு தெரிஞ்சுதான் கூப்பிட்டார். அப்ப தூங்குற நேரத்தை எல்லாம் கொஞ்சம் தியாகம் பண்ணி வச்சுட்டு வருஷத்துல ஒரு நாள் நடக்கிற புது வருஷ ஆராதனையில என்ன செய்யணும்? வந்து உட்கார பழகணும். அல்லேலூயா. அடுத்து சரியான நேரத்திற்கு வர பழகணும், அது இன்னும் முக்கியம். அல்லேலூயா. சரி, இப்ப தொடர்ந்து வாசிக்கலாம். 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த விபச்சார ஸ்திரீயும் விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டாள். விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை யார் கூட்டிட்டு வர்றா? வேத பாரகர், பரிசேயர். வேதத்தினுடைய காரியங்களை விளக்கி சொல்லுகிறவர் வேதபாரகர். பரிசேயர் என்ன பண்றாங்க? உயிர்த்தெழுதல் இல்லைன்னு வாங்கன்னு நினைக்கிறாங்க. அவங்களும் என்ன பண்றாங்க? கூட்டிட்டு வர்றாங்க, குற்றஞ்சாட்டி கூட்டு வர்றாங்க. அது மட்டுமல்ல, விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால், அதாவது தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை. கன்ஃபார்மா இவங்க வந்து விபச்சாரம் பண்ணிருக்கிறாங்கன்றத சாட்சிகளோட பிடிச்சு கூட்டிட்டு வர்றாங்க. ரைட், அடுத்து வாசிங்க. கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் மோசேயுடைய நியாய பிரமாணத்துல இப்படிப்பட்ட பாவம் செய்தவர்களை என்ன செய்யணுமா? கல்லெறிஞ்சு கொல்லணும்னு சொல்லி மோசேயுடைய நியாய பிரமாணத்துல தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். நீங்க என்ன சொல்றீங்க? அதுதான் அவங்க கேக்குறாங்க, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு. அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், வாசிங்க அதை. அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு. அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு. அப்ப எதுக்கு வந்தாங்க? நியாயப்பிரமாண காலகட்டம். இன்னும் ஆண்டவர் சிலுவைக்கு போகல. அப்ப சிலுவையில ஏறுற வரைக்கும் நியாயப்பிரமாண காலம் தான். அப்ப நியாயப்பிரமாண சட்டம் தான் அங்க வேல்யூ. இப்ப விபச்சாரத்துல கையும் களவுமா ஒரு ஸ்திரியை பிடிச்சாச்சுன்னா
நியாயப்பிரமாண சட்டத்தின்படி, மோசே கொடுத்த நியாயப்பிரமாணத்தின்படி, தேவன் கொடுத்த விதிகளின்படி கல்லெறிஞ்சு கொன்றணும். அப்ப இவங்க எல்லாம் என்ன செய்யணும்? எல்லாரும் கல் எடுத்து அந்த அந்த பெண்ணை நோக்கி எரிஞ்சு அவங்களை கொல்லணும். இவங்க யார்கிட்ட வந்து கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. இதுதான் ரூல். ஆனா எதுக்கு வந்து ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து கேட்கிறாங்க அப்படின்னா, அவரை குற்றப்படுத்துவதற்கு. அது மட்டுமல்ல, அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். அதே மோசே எழுதின நியாயப்பிரமாணத்துல, தேவன் மோசேக்கு கொடுத்த நியாயப்பிரமாணத்துல சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக, அவரை சோதிக்க கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இவனுக்கு அப்புறம் எதுக்கு வர்றானுங்க? ஆண்டவரை சோதிக்கிறது. ஏன்டா நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ண ஒழுக்கமா எல்லாத்தையும் தானடா ஃபாலோ பண்ணணும். முத கட்டளை அதானடா, பரீட்சை பாராதிருப்பாயாக ஆண்டவர் சொல்றாருல. நீ எப்படி ஒரு ஆண்டவர்கிட்ட வந்து அவரை சோதிப்ப? நீ அந்த நியாயப்பிரமாணத்தை இவர் ஃபாலோ பண்ண மாட்டாராம். ஆனா விபச்சாரத்துல ஒருத்தவங்க ஈடுபட்டுட்டாங்கன்னா அவங்க மேல கல்லெறியதுக்கு மட்டும் இவர் என்ன செய்வாராம்? நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுவாரா? ஆண்டவர்கிட்ட வந்து கேட்பாராம். இயேசு என்ன பண்ணாருங்க? குனிந்து விரலினால் குனிந்து தரையிலே எழுதினார். இப்போ இதுல முக்கியமான கண்டென்ட் என்னன்னா, ஆண்டவர், அதான் அந்த ஸ்திரீ, பாவத்துல பிடிக்கப்பட்ட ஸ்திரீ, ஆண்டவர், இந்த மனிதர்கள், குற்றம் சாட்டுகிற மனிதர்கள், இதுதான் முக்கியமான கண்டென்ட் இதுல. ஆனா சில ஆட்கள் எதை நோட் பண்ணுவாங்க தெரியுமா? இதெல்லாம் விட்டுரும். ஆண்டவர் குனிஞ்சு கீழே எழுதினார்ல, என்ன எழுதியிருப்பாரு அப்படின்னு. எழுதின எல்லாத்தையும் படிச்சு கரைச்சு குடிச்சாச்சு இப்போ, இல்லையா? ஆண்டவர் சொன்ன வார்த்தை எல்லாம் மனப்பாடம் பண்ணி வசனத்தை பூரா இருதயத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம்? அப்ப எல்லாம் சேர்த்து வச்சாச்சு. இப்ப ஆண்டவர் குனிஞ்சு எழுதினான்னு சொல்லி என்ன எழுதினாருன்னே போடலையா? அது என்ன எழுதியிருப்பாரு? இப்படி கேள்வி. அதாவது முக்கியமான விஷயம் எதுவோ அதை விட்டுட்டு சுத்தி இருக்கிறதுல பூரா பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்குது. ஏழாவது வசனம் வாசிங்க. கேட்டுக்கொண்டிருக்கையில் பாருங்க, ரொம்ப முக்கியமான வார்த்தை. அவர்கள் என்ன செஞ்சாங்களாம்? ஓயாமல் ஆண்டவரை கேட்டு. அப்போ ஒரு தடவை கேட்டப்ப ஆண்டவர் ரெஸ்பாண்ட் பண்ணல. ஏன் அவங்க கேட்கிறாங்க? ஆண்டவரை சோதிக்கிறதுக்காக கேட்கிறாங்க, தேவனை பரீட்சை பார்க்கிறதுக்காக கேட்கிறாங்க, அவரை குற்றப்படுத்தி அவருக்கு தண்டனை வழங்கணும்ன்றதுக்காக கேட்கிறாங்க. ஆண்டவர் பதிலே சொல்லல. குனிந்து என்ன ஏதோ எழுதிட்டு இருக்காரு. அதுக்கு அர்த்தம் போய் வேலையா பாருங்கடான்னு அர்த்தம். ஆனா அவங்க என்ன பண்றானுங்க? ஓயாமல் ஆண்டவர் என்ன செய்யறாங்க? கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். இப்ப அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவாள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நிமிர்ந்து பார்த்தார். ஓயாம கேட்டோடனே உங்களுக்கு பதில் தானடா வேணும், இந்த பாருங்கடா அப்படின்ட்டு. உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மீது என்ன செய்ய? கல்லெறிய கடவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார்? மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். 9வது வசனம் வாசிங்க. அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த சிறியோர் நடுவே நின்றாள். பாருங்க, அவர்கள் தங்களுடைய மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டார்கள். அவங்க மனசாட்சி அவங்களை வாதிக்குது, அவங்களை குற்றப்படுத்துது. பெரியோர் முதல் சிறியோர் வரை, சின்ன பசங்க வரைக்கும் அங்க நின்றிருந்த எல்லாரும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசுவோ தனித்து இருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே. கூட்டமா இருந்தவங்களை அப்புறம் காணப்போ எல்லாருக்கும் மனசாட்சி குத்திருச்சு. அடுத்த வசனம் வாசிங்க. இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல், சிறியே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். இப்ப ஆண்டவர் நிமிர்ந்து பார்த்து அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறாரு, பெண்ணே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்க, யாருமே உன் மேல கல்லெறியலையா அப்படின்னு கேட்கிறாரு. யாரும் கல்லெறிய முடியாதுன்றது அவருக்கு தெரியும். தெரியாமலாம் ஒன்னும் கேட்கல. இருந்தாலும் அந்த பெண் என்ன சொல்றான்றத கேட்கிறார். இப்ப எல்லாரும் போயிட்டாங்கன்னா அந்த அம்மாவும் போயிருக்கலாம் இல்லையா?
யார் குற்றம் சாட்டினவங்களே இல்லை, வழக்கு தொடுத்தவரே இல்லை, இறந்து போயிட்டாரு, வரல. அப்ப வழக்கு டிஸ்மிஸ், அவ்வளவுதான். ஆனா அந்த அம்மா நிக்குது. ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஒண்ணு தெரியுது, இவங்கெல்லாம் என்னை குற்றப்படுத்தி கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க, இவங்க யாரோ பேசிட்டே இருக்கிறீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, டிஸ்டர்பன்ஸா இருக்கு. வழக்கு போட்டவங்க எல்லாம் போயிட்டாங்க, ஆனா யாரும் இல்ல. இவரால என்ன செய்ய முடியும்? இந்த நீதிபதி நினைச்சாருன்னா எனக்கு தண்டனைய கொடுக்க முடியும். ஏன் தெரியுமா? அவர் பாவமே அறியாத சுத்த கண்ணு. அவரால எனக்கு என்ன செஞ்சிட முடியும்? தண்டனை கொடுக்க முடியும். ஆகையினால அவரு சொல்லாம நான் என்ன செய்யக்கூடாது, இங்க இருந்து போக கூடாதுன்னு அந்த அம்மா முடிவு பண்ணாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவங்கள பார்த்துட்டு, வேற யாரும் உனக்கு தண்டனை கொடுக்கலையான்னு கேட்டுட்டு 11வது வசனம் வாசிங்க. இல்லை ஆண்டவரே என்றாள். இல்லை ஆண்டவரே, யாருமே எனக்கு தண்டனை கொடுக்கல அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். பாருங்க, விபச்சாரம் என்கிற பாவத்தை தனியாலா அந்த பெண் மட்டும் செய்ய முடியாது, கூட ஒரு ஆண் வேணும். அப்ப பிழைப்புக்காக தான் அவங்க செய்யறாங்க. மட்டுமல்ல, இப்ப ஒரு குடிக்கிறதோ சிகரெட் பிடிக்கிறதோ மற்ற பாவங்களோ தனியா செஞ்சிட முடியும். ஆனா இதை என்ன செய்ய முடியாது, தனியா அவங்க செய்ய முடியாது. ஆகையினாலதான் ஆண்டவர் சொன்னாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மேல் கல் எரியட்டும்னாரு. இப்ப யாராவது ஒருத்தன் ஒருவேளை நம்ம எரிஞ்சிடலாம், நம்ம என்ன தப்பு பண்ணோம், நம்ம தான் ஒண்ணும் பண்ணல அப்படின்னு நினைச்சு கல்லை எடுத்து எரியதுக்கு வந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? கண்டிப்பா ஆண்டவர் நிமிர்ந்து பார்த்திருப்பாரு. பார்த்து அவனுடைய பாவம் சிறு வயது முதல் கொண்டு இப்போ வரைக்கும் அவன் என்ன பாவம் செஞ்சானோ அதை என்ன செஞ்சிருப்பாரு, கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, சகேயு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்று மிகுந்த ஆசையாக இருந்தார். அவர் ரொம்ப குள்ளமா இருந்தனால கூட்டத்தின் நடுவில் ஆண்டவரை பார்க்க முடியல. அப்ப அவர் என்ன செய்யறாரு, ஓடி போய் காட்டத்தி மரத்துல என்ன செய்யறாரு, ஏறி நிற்கிறார். மரத்துல ஏறினா அவரை பார்த்துடலாம். நேரா போய் மரத்துல ஏறி நிக்கிறாரு. இப்போ ஆண்டவர் நடந்து வர்றாரு, அவருக்கு பின்னாடி ஜனங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. வந்தவர் கரெக்டா அந்த மரத்துக்கிட்ட வந்து நின்று அண்ணாந்து பார்த்தார். அண்ணாந்து பார்த்தது மட்டுமல்ல, சகேயுவை இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சு, நான் உன் வீட்டுக்கு வரணும்னு பார்த்தா போதும்னு நின்னவன். ஆண்டவர் முகத்தை மட்டும் தூரத்துல இருந்து பார்த்தா போதுமியா, கீழே நின்னா தெரிய மாட்டேங்குது அப்படின்னு மரத்துல ஏறி நின்னவனை கூப்பிட்டு அவன் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி கூட்டிட்டு போய் என்ன செய்யறாரு, அங்க உட்காந்து சாப்பிடுறாரு. அப்போ அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் யாருக்கிட்டையாவது அநியாயமா காசு பணங்களை வாங்கியிருந்தா அதை 4 மடங்கு என்ன செய்யறேன், திரும்ப நான் கொடுக்கிறேன்னு சொல்றேன். அல்லேலூயா. அப்போ சகேயு மரத்தின் மீது ஏறி நின்றது ஆண்டவருக்கு எப்படி தெரியும்? அதுதான் ஆண்டவர், அவருக்கு எல்லாம் தெரியும். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அதான் வசனம். தாவீது சொல்றார் இல்லையா, நான் பரலோகத்துக்கு போனாலும் அங்க இருக்கிறேன், பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறேன், உம்முடைய கண்களுக்கு மறைவாக நான் எங்கே போவேன்னு கேட்கிறார். கண்டிப்பா போக முடியாது, ஆண்டவருக்கு தெரியாத காரியம்னு எதுவும் கிடையாது. அப்ப இதெல்லாம் இந்த குற்றம் சாட்டினவங்க கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா? வேணாம்பா, ஒரு பயங்கரமான ஆளு, இந்த மாதிரி சகையோன்னு ஒருத்தன் யாருக்கு தெரியாம மேலே ஏறி நின்றோம்னா கரெக்டா அங்க போய் கூப்பிட்டு வந்துட்டாரு. இப்படி இதெல்லாம் தெரியும். நம்ம வாட்டுக்கு அவசரப்பட்டு கல் எடுத்து ஏன்ட்ட பாவம் இல்லைன்னு நினைச்சு நம்மள நாமே சமாதானப்படுத்திட்டு எரிய போனோம்னா நம்ம என்னென்ன பாவம் செஞ்சோன்னு ஊர்வலம் சொல்லிவிட்டாருன்னா இது வம்பு அப்படின்னு யோசிச்சதுனாலதான் எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, கிளம்பி போயிட்டாங்க. அல்லேலூயா. வேத வசனங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், கருத்தாய் போதிக்கிறார். சிலரை உயிரோடு எழுப்புறார், வியாதியை சுகமாக்குறார். இது எல்லாம்
இவங்க கேள்விப்பட்டிருக்கிறாங்க, பார்த்திருக்கிறாங்க. சோ அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது, நம்ம போய் சொல்லிட்டோம்னா கண்டிப்பா ஆண்டவர் கண்டுபிடிச்சிருவாருன்ற பயம் இருக்கு. எல்லாரும் தங்களுடைய மனசாட்சியினால் குத்தப்பட்டவர்களாய் அவர்கள் போய்விட்டார்கள். நல்லா கவனிங்க, நியாயப்பிரமாணம் கல்லெறிந்து கொல்ல சொல்லுகிறது, ஆனால் கிருபையின் பிரமாணம் வார்த்தையை கொடுத்து மன்னிக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் மன்னிச்சுட்டு அப்படியே விடல, நீ போ, இனி என்ன செய்யாத, அதை சொல்லிதான் சார், அதை சொன்னார். அவர் பாவங்களை மன்னிக்கிறவர். ஆனா ஒரு கருத்தை சொல்லுவாரு, ஒரு வார்த்தையை சொல்லுவாரு, இனிமே செய்யாத, இனிமே செய்யாத. இப்ப சொல்றாரு, நானும் உன்னை என்ன செய்ய மாட்டேன், ஆக்கினைக்குள்ளாக. அது ஏன் ஆண்டவர் சொல்றாரு தெரியுங்களா? அதுக்கு அர்த்தம், என்னால் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியும். நான் பரிசுத்தர், நீ பாவி. பாவி ஒரு நாளும் பரிசுத்தர்கிட்ட வர முடியாது. பரிசுத்தராக இருக்கக்கூடிய நான், ஆண்டவராக இருக்கக்கூடிய நான் நினைச்சா உனக்கு என்ன செய்ய முடியும்? மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தினுடைய தண்டனையை கொடுக்க முடியும். ஆனால் நான் சொல்றேன், நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன். நீ என்ன செய்வ? நீ போ, இனி பாவம் செய்யாது. அல்லேலூயா. அப்ப நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கல அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் அதுக்காக இந்த பூமிக்கு வரல. அததான் முதல்ல நம்ம படிச்சோம். ஆண்டவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்காக இங்க வரல, அவர் உலகத்தை ரட்சிப்பதற்காகவே அவர் என்ன செய்தார்? வந்தார். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாள் தான் இன்னைக்கு. 2025 வருஷத்துக்கு முன்பாக இதே போன்ற ஒரு நாளிலே தேவன் என்ன செய்தார்? இந்த பூமியிலே அவர் மீட்பராக, இரட்சகராக இந்த பூமிக்கு அவர் வந்தார். அதனாலதான் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நாள் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அதை நாம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் இந்த பூமியை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்காக வரல, அவர் இந்த உலகத்தை உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக தான் என்ன செய்தார்? அவர் வந்தார். அல்லேலூயா. அப்ப ரட்சிப்பதற்காக வந்தாருன்னா அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு ரட்சிப்பு மட்டுமல்ல, அவருடைய ஆசீர்வாதமும் உண்டு. பூமியில ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும்னா ஆண்டவருடைய ஹெல்ப் ரொம்ப அவசியம், ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப அவசியம், ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ரொம்ப அவசியம். அது இருந்தாதான் இந்த பூமியினுடைய உலகத்தினுடைய காரியங்களை மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர் உலகம் இழுக்கிற இழுப்புக்கு போயிட்டே இருக்கிறாங்களே, ஏன்? என்ன காரணம்? ஆண்டவரோடு நெருங்கிய தொடர்பு இல்லாததான். அது இல்லைன்னா நாம எங்க தொடர்புல இருக்கோமோ அந்த இழுப்புல தான் போகும். அல்லேலூயா. ஒரு கடல் இருக்குது, கடல்ல ஒருத்தர் விழுந்துட்டார், நீச்சல் தெரியாது. இப்ப அவர் எந்த சைடு போவார்னு நினைக்கிறீங்க? ஒரு போட்டு பக்கத்துல வந்து நிக்குது. இப்ப அவர் போட்டு பக்கம் வருவாரா, அல்லது அலை எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் போவாரா? அலை எந்த பக்கம் அடிக்குதா? ஏன்னா அவர் எங்க இருக்கிறாரு? இப்போ கடலுக்குள்ள இருக்கிறாரு. அவர் எதோட நெருங்கிய தொடர்புல இருக்கிறாரு? கடலோட நெருங்கிய தொடர்புல இருக்கிறாரு. அப்ப அவரால் எங்க தான் போக முடியும்? அலை எந்த பக்கம் அடிச்சுட்டு போகுதோ அந்த சைடு தான் அவரால் போக முடியும். அவர் ஒரு நாளும் போட்டு பக்கம் வரணும்னு நினைக்கலாம், ஆனா வர முடியாது. போட்டு பக்கம் எப்போ வர முடியும் தெரியுமா? போட்ல இருந்து ஒரு நீளமான கயரை தூக்கி போடும்போது அந்த கயரை அவர் பிடிச்சுக்கிட்டாருன்னு வைங்களேன், இப்ப எங்க வர முடியும்? அவரு கடல் அலை அடிக்கிற பக்கமே அவர் போகணும்னு அவசியம் இல்லை, கட்டாயம் இல்லை. அவர் நேரம் எங்க வந்துடலாம்? போட்டு பக்கம் வந்துட முடியும். ஏன்னா இப்ப தொடர்பு எங்க இருக்குது? இவ்வளவுதான் விஷயம். ஆண்டவரோட நெருங்கிய தொடர்பு இருந்தா உலகத்தின் சூழ்நிலைகளை வெற்றி பெற முடியும். ஆண்டவரோட நெருங்கிய தொடர்பு இல்ல, உலகத்தோட தான் தொடர்பு இருக்குன்னா உலகம் இழுத்த இழுப்புக்கு போய்கிட்டே இருப்போம். இவ்வளவுதான் விஷயம். அநேக கிறிஸ்தவர்கள் தோல்வியில இருக்காங்கன்னா காரணம் இதுதான். இது ஆண்டவர் மேல தப்பு கிடையாது, அவங்க மேல தப்பு. அவர்கள் ஆண்டவரை நோக்கி வரணும். ஆண்டவரை நீங்க நடந்த மாதிரி நான் நடக்கணும் வாண்டாரு. கடல்ல நடக்க முடியுமான்னு யோசிக்கல. பேதுரு கேட்டாரு, ஆண்டவர் ஓகேன்னு சொன்னாரு. இப்போ
போட்ல இருந்து காலை எடுத்து கடல்ல வைக்க வேண்டியது யார் வேலை? யார் வேலைங்க? பேதுரு வேலையா ஆண்டவர் வேலையா? அது பேதுருவோட வேலை. அத பேதுரு கரெக்டா செஞ்சார் இல்லையா? நீங்க வந்து என்னை தூக்கிட்டு போங்க வரணும்னு கேட்டீல, வான்னு சொல்லிட்டேன். வார்த்தையை நம்பினா விசுவாசத்துல என்ன செய்ய? ஸ்டெப் எடுத்து வை. வார்த்தையை நம்பலைன்னா போட்டுக்குள்ளே உட்காந்து. இவ்வளவுதான் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆசீர்வாதம் நம்முடைய விசுவாசத்துல இருக்குது. தேவனுடைய வார்த்தை நாம எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அதுல இருக்குது. பேதுரு சும்மா கேட்டுறல ஆண்டவர்கிட்ட. அவருக்கு ஆசை வந்துருச்சு, ஆண்டவர் நடந்த மாதிரி நானும் நடக்கணும். அது மட்டும் இல்ல, அவர் உண்மையிலே ஆண்டவர் தானா அல்லது வேற ஏதாவதா அதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ வான்றாரு. பேதுரு ஏறி என்ன செஞ்சார்? கடல் மேல நடக்க ஆரம்பிச்சார். ஆண்டவரை பார்த்து நடக்கிற வரைக்கும் நடந்து போயினாரு. எப்போ சூழ்நிலையை பார்த்தாரோ அப்ப கீழே என்ன செஞ்சாரு? குடகுடன்னு போயிட்டார். ஆனா அப்பயும் ஆண்டவர் தான் வந்து என்ன செஞ்சார்? அவரை கை தூக்கி போட்ல ஏற்றி உட்கார வச்சார். உலகத்துல ஆண்டவரை பார்த்து நடக்கும் போது உலகத்தை நாம் வெற்றி பெற முடியும். சூழ்நிலையை பார்த்து நடந்தீங்கன்னா உள்ள அமிழ்ந்துதான் போகும். சூழ்நிலை நம்மளை மேற்கொள்ளும். நாம் சூழ்நிலையை மேற்கொள்ள வேண்டுமா அல்லது சூழ்நிலை நம்மை மேற்கொள்ள வேண்டுமா? இதை நாம தான் முடிவு பண்ணணும். சூழ்நிலையவே பார்த்துக்கிட்டு, சூழ்நிலையவே பேசிக்கிட்டு, சூழ்நிலையவே நினைச்சுக்கிட்டு அதுக்கு நாம் ரட்சிக்கப்பட்ட நபர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உலக மக்களா இருந்தா போதும். ஆண்டவரை அறியாத மக்கள் எப்படி இருக்கிறாங்களோ அப்படி இருந்துட்டா போதும். ஆவிக்குரியவர்கள் என்றால் ஒரு வித்தியாசம். நாம் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறோம். உலகத்தின் மக்களும் நாமளும் ஒண்ணும் கிடையாது தேவனுடைய பார்வையில. அப்ப தேவன் எதிர்பார்க்கிற சில குவாலிட்டிஸ் உங்களுக்கு எனக்கு இருக்கணும். ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார் பிதாவின் சித்தத்தின்படி. நம்முடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், தரித்திரங்கள் அத்தனையும் ஏற்றுக்கொண்டார். நல்ல வாழ்க்கை, வெற்றி, தெய்வீக சுகம், ஐஸ்வர்யம் என்கிற ஆசீர்வாதத்தை அவர் கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்தார். இப்ப நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனை விசுவாசிக்கணும், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். அந்த விசுவாசத்தை அப்ளை பண்ணணும் நடைமுறையில. நிறைய பேர் விசுவாசிக்கிறாங்க, ஆனால் அதை என்ன செய்யறது இல்லை, நடைமுறையில அதை செலுத்துவது இல்லை. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாயிருக்கிறது. செத்த விசுவாசத்தினாலே நீங்கள் ஒரு பலனை அடைய முடியாது. ஆனால் உயிருள்ள விசுவாசம் தேவனிடத்திலிருந்து மிகப்பெரிய பலன்களை உடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? கொண்டு வரும். அல்லேலூயா. ஆகையினால சொல்றேன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களே, எல்லாரும் இந்த கிறிஸ்துமஸ் நாளை கொண்டாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மிடம் வருகிறோம் பிதாவே. இம்மட்டுமாய் நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. பரலோகத்தின் மேன்மை துறந்து, மகிமை துறந்து இந்த பூமிக்கு ஆண்டவர் ஏழை கோலத்திலே நீர் அவதரித்தீர். எங்களை விடுதலை ஆக்குவதற்காக, பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதி தரித்திரங்களில் இருந்தும் எங்களை மீட்பதற்காக நீர் இந்த பூமிக்கு வந்தீர். கல்வாரி சிலுவையிலே அந்த மிகப்பெரிய காரியத்தை செய்து முடித்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதியும், ஜனங்கள் எல்லாரும் ஆசீர்வதியும். உடைய சமாதானம், சந்தோஷம் உடைய குடும்பத்தில் தங்கி இருக்கட்டும். இந்த கிறிஸ்துமஸ் நாள் உடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாளாக அமைவதாக. சகல விதமான சந்தோஷத்தினால் நிரப்புங்க. போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.